श्रीगोविन्द कथामृतं श्रीकृष्णजननं विश्वम्भरा किं न शशाकवोढुं सर्वं सहा किं न शशाकसोढुं क्षमापि भर्तुं परमक्षमा किं கிருஷ்ணத்விஷாமேவ மயம் பிரபாவஹா. அசுர பாரம் தாளாமல் பூமி தேவி பசு போல் ரூபமெடுத்து பிரம்மதேவனிடம் வந்து கண்ணீர் விட்டாள். அந்த பூமி தேவியுடனும் சகல தேவர்களுடனும் பிரம்மதேவன் க்ஷீராப்திக்கு சென்று பகவானிடம் விண்ணப்பித்து கொண்டான். பகவான் யதுகுலத்தில் தானே அவதரித்து பூமியின் பாரத்தை நீக்குவேன் என்றார். ஆவணி ரோஹிணியில் கிருஷ்ண பக்ஷத்து அஷ்டமி திதியில் நல் இரவில் பகவான் தோன்றினான். பீதாம்பர பத்மதலாயதாக்ஷ சதுர்புஜ சங்கரதாங்கதாரி சதேவ தேவோ பகவான் முகுந்தோ விராஜதே அத்யத்புத பாலரூபஹா. பீதாம்பரதாரியாகவும் சதுர்புஜங்களில் சங்கம் சக்கரம் கதா பத்மம் தரித்தவனாய் தாமரை போன்ற மலர்ந்த கண்கள் உடையவனாகவும் அந்த தேவனாகிய பகவான் முகுந்தன் அதி அத்புதமான ரூபனாய் பிரகாசிக்கிறான். பிரகட்டித நிஜ ரூபம் கோட்டி சூரிய பிரகாசம் பரமபுருஷமேனம் பாலகம் வீக்ஷ்ய கிருஷ்ணம் விகசித நளினாக்ஷோ பாஷ்பரோமாஞ்சயுக்தः பிரணமதி வசுதேவோ தேவகி சம்யுதஸ்ச. பகவான் இவ்வாறு தனது ரூபத்தை பிரகடனம் செய்தான், அதாவது பிறர் பார்க்கும்படி காட்சி தந்தான். கோட்டி சூரிய பிரகாசனாய் பால கிருஷ்ணனாய் உள்ள பரமபுருஷனை தேவகியிடம் வசுதேவர் தரிசனம் செய்தார். ஆச்சரியத்தினால் அவர்கள் கண்கள் மலர்ந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. மேனி சிலிர்த்து விட்டது. உடனே பகவான் என்று அறிந்து வணங்கிவிட்டனர். குழந்தை என்று நினைக்கவில்லை, பகவான் என்று தெரிந்து துதி செய்தனர். அனந்த கல்யாண குணாலயம் தம் அத்யத்புதம் ஷாமல விக்கிரஹஞ்ச ஸ்ரீவத்ஸவக்ஷஸ்தலமம்புஜாக்ஷம் ஸ்ரீகாந்தமானந்த நிதிம் பஜாமி. அனந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமும் அதி அத்புதமான ஷியாமலமான திருமேனி உடையவனும் ஸ்ரீவத்சம் என்னும் மறு உள்ள வக்ஷஸ்தலம் உள்ளவனும் ஆனந்த நிதியுமான ஸ்ரீகாந்தனை வணங்குகிறேன் என்று வசுதேவர் துதிக்கிறார். அத்தயதுபதி சோனோ கம்சபீதோ முகுந்தம் திருத சிசுவர ரூபம் प्रोद्वहंस्तं रजन्यां सपति समधुराया निर्गतो गोकुलाय प्रणयजनितबाष्प ஸ்னிக்தநேத்ரப்ரதஸ்தே. வசுதேவன் அந்த கண்ணனை எடுத்துக்கொண்டு கோகுலம் புறப்பட்டார். கை விலங்கும் கால் விலங்கும் தானே விட்டது. கதவு தானே திறந்தது. காவற்காரர்கள் தூங்கிவிட்டனர். ஊரே தூங்குகிறது. நல்ல மழை கொட்டுகிறது. ஆதிசேஷன் கண்ணன் நினையாமல் குடையாக கவிழ்ந்து வரவே யமுனையும் வழிவிடவே கோகுலம் வந்து சேர்ந்தான். யசோதை தனக்கு பெண் குழந்தை பிறந்தது தெரியாமல் மூர்ச்சையாகி கிடந்தாள். யாவரும் உறங்கிவிட்டனர். கண்ணனை யசோதையின் பக்கத்தில் விட்டுவிட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்துவிட்டார். வழியெல்லாம் அனுகூலமாக இருந்தது. பெண் குழந்தை சிறைக்கு வந்து விட்டதும் கத்தியது. இந்த கத்தலை கேட்டு சிறை காவலர்கள் விழித்து ஓடி கம்சனிடம் சென்று தெரிவித்தனர். உடனே கம்சன்
வாளை எடுத்து கொண்டு வந்தான். தேவகி இந்த பெண் குழந்தையை கொடுத்துவிடு என்று கெஞ்சினாள். கம்சனோ அந்த குழந்தையையும் கல்லில் மோதி கொல்ல நினைத்தான். குழந்தையோ ஆகாயத்தில் சென்று தேவியாக காட்சி தந்தது. ஏ மூடா, வீணாக சாதுக்களை துன்புறுத்தாதே. உன்னை கொல்லும் உன் சத்ரு ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் ஒளிந்து வளர்கிறான் என்று சொல்லி மறைந்தாள். கம்சனும் ஏமாந்து போனான். புஷ்பேன காந்தாரகதாலதேவ கிருஷ்ணேன மந்தஸ்மிதபூஷணேன सूतिगृहे सा शुशुभे यशोदा संवर्धयन्ती ஜகதாம் பிரமோதம். பிரசவ கிரகத்தில் படுத்திருக்கும் யசோதை காட்டில் உள்ள ஒரு கொடி போல் இருந்தாள். மந்தஹாசத்தினால் மலர்ந்த முகமுள்ள கண்ணன் ஒரு மலர் போல் பூத்திருந்தான். இதை கண்டவர்களுக்கு எல்லாம் பரமானந்தம் உண்டாயிற்று. கண்ணன் பிறந்த மங்கள தினத்தை கோகுலவாசிகள் கொண்டாடினார்கள். அழகான தொட்டில் போட்டு அதில் கண்ணனை இட்டு தாளாட்டினார்கள். திகம்பரம் ஷாமல கோமலாங்கம் நீலாலகம் நீரஜலோச்சனம் தம் கோபாத்மஜம் கோஷ குட்டீரலோலம் கோவிந்தமாந்தோலகதம் பஜாமி. கோபிகைகள் ஓடோடி வந்தனர். சிலர் சர்க்கரை கற்கண்டு எடுத்து வந்தனர். சிலர் பால் எடுத்து வந்தனர். சிலர் தயிர் வெண்ணெய் எடுத்து வந்தனர். ஒருவர் ஒருவரை கூவிக்கொண்டு ஓடி வந்தனர். தொட்டிலில் உள்ள சின்ன கண்ணனை கண்டனர். அலைகின்ற விழிகள் ஆயர்குடிகளில் புகுந்து விளையாடப் போகும் ஆயர் பிள்ளையை கண்டனர். தொட்டிலில் கிடக்கும் கோவிந்தனை கண்டு களித்தனர். ஆடினர், பாடினர், பலவிதமான வாத்தியங்களை முழங்கினர். ஹரிபஜனை செய்தனர். தயிர், பால், வெண்ணெயை ஒருவருக்கொருவர் தூவிக்கொண்டு ஆடினர். அளவு கடந்த ஆனந்தத்தில் பித்து பிடித்தது போல் காணப்பட்டனர். நந்தகோபன் யாவருக்கும் சம்மானம் வழங்கினான். பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தான். பிராமணர்கள் கண்ணனுக்கு ஆசிர்வாதம் செய்தனர்.